பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்களே நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு செய்யும். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எத்தனை இடத்துல வெட்கப்பட்டிருப்பீங்க, எத்தனை இடத்துல தனிக்குள் வந்திருக்கலாம். இந்த நாளிலெல்லாம் அந்த வெட்கத்தை தலைகுணவே கர்த்தர் நீக்கி போட போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக வெட்கம் தலைகுணி வந்தது. கர்த்தரை நோக்கி, நான் உன்னதாம்மா நம்பியிருக்கிறேன், நான் வேறு யாரும் நம்பலை. வேண்டுதல் விருப்பத்தை தெரிவிக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருந்த நன்மைகள் எல்லாம் நீ தான், உன்னால் தான்மா விடுவிக்க முடியும், வேற எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தாவீது தேவனுடைய அந்த உருக்கத்தையும் இறக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாப்புல. தேவனை தவிர வச்சு வேறு யாரும் நம்மளை விடுவிக்க முடியாது. அநேக உபத்திலிருந்து அவர் விடுவிச்சு கொண்டு வந்துட்டார். இதையும் அவரால் பண்ண முடியும். நான் வெட்கத்துலேருந்தே என்னை நீக்கி போட உம்மால் முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறோம்பா, நான் யாரையும் நம்பலை, என்னால் வரைக்கும் காத்து என்னை வழிநடத்தினாரே. இப்போ நடத்துக்கும் போது தாவீது உருக்கமாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் கேளுங்க அந்த நிகழ்வில். எங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அநேக இடத்துல அநேகரை நம்பி போய் தோல்வியில் முடிந்திருக்கலாம். நன்மை கெடுக்காதபடிக்கு வெட்கத்தோடு வந்திருப்பீங்க, தலைவனோடு வந்திருப்பீங்க. அதே காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு விடுவிக்க போகிற ஆண்டவர் உங்களை இந்த வசனத்தோடு பேச்சு கொண்டு இருக்கிறார். நீங்கள் கேளுங்க. தாவீது கேட்டது போல், கர்த்தாவே, நான் உன்னதமாக நம்பியிருக்கிறேன், நான் அநேகர்களை நம்பி போனேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பெறலப்பா. இனிமேல் நான் எங்கேயும் போக போகிறது கிடையாது. என் வீட்டில் உட்காந்துக்கின்னு நான் ஆண்டவரை நோக்கி கூட போகிறேன். ஆண்டவரே, இதுக்கு விடுவிக்க உன்னால் தான் பாவம். தாவீது கேட்கும்போது ஆட்டு பின்னாடியாக சுற்றிருந்த தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது நாம் யார்கிட்ட சார்ந்து வாழலை, தேவனே சார்ந்திருந்தா போல். உங்கள் வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் மத்தியில் ஒரு தலைகுணம் இல்லாமல் இப்படி நிந்தை வராதபடிக்கு வேணுமுன்னா இந்த இரவேல தாவீது கூப்பிட்டது போல் நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க. கர்த்தாவே, நான் உன்னதாம்மா நம்பியிருக்கிறேன், தாய் தகப்பனோ கணவனோ பிள்ளைகளே நான் யாரும் சார்ந்து வாழலை, வேலை செய்கிற முதலையே நம்பி வாழலப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா சூழ்நிலையும் மாறும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புறீங்க? இப்போ இந்த இரவேல உண்மைதாம்மா நம்பியிருக்கிறேன் அப்படி நம்புறவங்களாம் ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தையில் கேளுங்க. உங்கள் தலைகுணவு நிந்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.